ஐயோ காட்டால திரும்புது காட்டால திரும்புது சார். ஒரு சாக அப்படிதான் கலாட்டை பண்ணி தள்ளிட்டு போகும் சார் பின்னாடி. பின்னாடி இருந்து தள்ளிட்டு போகுமா? தள்ளிட்டு போகும். ஓ அது காட்டால கொண்டு போய் ஒரு செகண்ட் திரும்பினப்போ இறங்கி ஸ்விம்மிங் தெரியுமா? ஓகே தள்ளு தள்ளு தள்ளு. எக்ஸாக்ட்டா இப்படி நடக்குமா சார்? இப்படிதான் நடக்கும். இப்படி எவ்வளவு கிலோமீட்டர் லாரி இருக்கிறது கூட்டு போவீங்களா? லாரி இருக்கு பக்கத்துல தான் லாரி இருக்கு சார். ஓ இப்போ பள்ளம் குழியில இருந்தேன்னா இழுத்துட்டு அப்படி போய் ஏற்றுவோம். ஆக்சுவலாக போச்சுன்னா இப்போ 3 யானை வந்திருக்கா, நடுவில் இருக்கு காட்டு யானை, முன்னாடி வந்து 2 கும்கி அந்த மாதிரி வச்சு இருக்காங்க. அப்போ அது இப்படி இழுத்துட்டு வரும்போது காட்டு யானை ரொம்ப கலாட்டை பண்ணும். அங்கங்க இழுத்துட்டு ஓடும், கத்தும், ஆளுங்களை அடிக்கிறதுக்கு ஓடி வரும். இந்த யானை பெரிய யானை ஓடி வந்து அடிக்கும், இப்படி எல்லாம் செய்யும். அதெல்லாம் நம்ம கும்கி தான் பார்த்துக்கணும். அந்த பாக்க ரொம்ப க்ளோஸா வருவீங்க. க்ளோஸா வர பசங்க இப்போ காட்டான இழுத்துட்டு வந்துட்டு இருக்குது. சில டைம்ல இழுத்துட்டு ஓடும் நம்ம யானைய. அப்ப இதுங்க தான் அதை பார்த்துக்கணும். அவங்க அந்த பாகனை அந்த யானை தான் நல்லா பார்த்துக்கணும். ஓகே. ஆனா சார் இது டெமோவே பயங்கரமா இருக்கு. நிஜத்துல யோசிச்சே பார்க்க முடியல என்னால. இன்னும் இதோட ஜாஸ்தி ஆகும் சார் காட்டான பிடிக்கிறதான்னு. இல்ல அது ஒரு நிமிஷம் திரும்பிச்சு பாருங்க. பாத்தீங்களா? எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியுமான்னு நினைக்க ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கத்திட்டு போதற்கு இதை பார்த்தோன்னா அதெல்லாம் பூந்துரும் சார். இப்போ இது வந்து 1990 வரைக்கும் இந்த மாதிரி லாக் வேலை பார்த்துட்டு. ஓகே. என்ன எப்படி அது உங்களுக்கு கமெண்ட் நீங்க? அதாவது ஒரு யானைக்கு சார் ஒரு 10 பீஸ் இந்த மாதிரி பீஸ் இருக்கும். இதுதான் 30-40 ஒரு அவ்வளோ கட் பண்ணுவாங்க. ஒரு 12 அடி 15 அடி கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மரம் ஒரு யானைக்கு ஒரு 8 பீஸ் 7 பீஸ் இழுக்கணும். அது இழுத்துட்டு போய் எங்க போடுவீங்க? நம்ம இந்த ரோட் சைட்ல போடுவோம் சார். இப்போ அங்க அடுக்குனாங்களே, அந்த மாதிரி ஒரு நீளமா வச்சுட்டு அதுக்கு மேல இப்படி குறுக்க போட்டு விட்டானா அங்க அடுக்கி விட்டுருவோம். அது ராரி வந்து அவங்க லோடு பண்ணிட்டு இங்க காரைக்குடி கொண்டு போயிருவாங்க. இந்த பீகாக் டார்மெண்ட் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் எல்லாம் லாட் போட்டு அங்க இருந்து டெண்டர் விட்டுருவாங்க சார். ஒரு நாளைக்கு 8 பீஸ் இருக்குமா? அது மாதிரி ஒரு யானைக்கு 8 பீஸ், 8 மீட்டர்னு சொல்லுவாங்க. அது 8 பீஸ் வரும் இந்த மாதிரி. இது 8 மீட்டர் இருக்குமா? இது 8 மீட்டர் இருக்கு சார். மீட்டர் வந்து இந்த சைஸ் இருக்கு சார். ஒரு 12 அடி 13 அடி கட் பண்ணிடுவாங்க. ஒரு மரம் 8 மரம் இழுக்கணும். அந்த மாதிரி கயிறு கட்டா இழுத்துட்டு அப்படியே போயிருமா சார்? போயிரு. இதெல்லாம் ஒரு பீஸ் ஒரு யானை இழுத்துரும் மொத்தமா? ஒரு பீஸ். இது சின்னது சார் இழுக்கிறது. இதுவே சின்னதா? இது சின்னது. அப்பா. இப்ப தந்தை இல்லாட்டியும் அது இழுத்துட்டு போயிரும். இழுத்துட்டு போகும். தந்தை எல்லாமே இழுக்கும். பொட்டானே கூட இழுக்கும். இது பாருங்க, வாட்டுக்கு ஏதோ ஒரு அதை அப்படியே கொண்டு போய் வச்சிரும். காலைல போய் பிடிச்சிட்டு வந்து 8 மணிக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து 9 மணிக்குள்ள நாங்க சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆயிருவோம். அப்புறம் 9 மணிக்கு போய் போவோம் காட்டுக்கு. டைட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த கழுத்துல போட்டு டைட் ஆகாம இருக்க கூடாது. டைட் ஆகாம இருக்கிறதுக்கு சார். இதுல போட்டுட்டு இப்படி போட்டோம்னாக்கா இந்த கயிறு வந்து இங்க நின்றும். இங்க அப்படி வந்து நின்னுரும். டைட் ஆகாது. கழுத்தை சுருக்கிட கூடாது. அப்போ இந்த இடத்துல கயிறு போட்டு கட்டிடணும். நல்லா கட்டிட்டு இந்த இடத்துல கட்டணும். நல்லா டைட் பண்ணி கட்டிட்டோன்னா அப்போ இது இந்த கயிறு யானை முதுகுல கட்டிடுவோம். இழுத்துட்டு போகும். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். யானை இழுக்க அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு.